இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் 29/12/2024 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 3:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை ஒரு உற்சாகத்துடன் ஆக்கிக் கொள்வதும் நல்லது. சில கடினமான முயற்சிக்கு பின்பு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் பணிகளை விரும்பியும் செய்து முடித்து விடுவீங்க. சுய வளர்ச்சியின் மூலம் உங்களுடைய வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை அமைதியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளை நேர்மையாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சில வழிகள்ல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பினால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால கவனமாகவும் இருங்க. ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஏற்றுமதி தொழில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாங்க. வழக்கமான பணிகளிலும் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணமும் கையில இருக்கும், சமாளித்தும் விடலாம். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் இன்று வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வழியில மன மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாக தங்க இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக யாராவது செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தவறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய வழியில ஒத்துழைப்பான சூழல்களும் இருக்கும்.
எந்த ஒரு வேலையிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவதும் நல்லது தாங்க. அனைவரிடத்திலுமே சாந்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மன அமைதியுடன் நடந்து கொள்வதற்காக தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. ஓய்வாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை ஒரு சாதுரியமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல அதிக வேலையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிக அளவுல பணவரவு என்று எதுவும் இருக்காதுங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றிற்காக முக்கியத்துவமும் தருவீங்க. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தொழில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மன இடங்கள் வாங்குவது, புதிய வீடு வாங்குவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள்ல இறங்கவும் செய்யலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இதனால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று குடும்பத்தினருடன் ஒரு உற்சாகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்தும் பேசுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வீட்டிற்கு தேவையான புதிய சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிலருக்கு புதியதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்வி செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பயணங்கள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகள்ல பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. வாசனை பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எண்ணியதை எண்ணியபடி செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பணிகள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களின் மூலம் மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் எடுத்த வேலைகள்ல வெற்றியை பெறுவதற்கு முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சவால்களை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து விடுவீங்க. மன உறுதியுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் துணை இடத்துல சிறந்த அன்பினையும் உறவினையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளின் பொழுதும் கவனமாகவும் இருங்க. கூடுதலாக ஏதாவது பணத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாகவும் கவனமாகவும் பணத்தை கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாங்க. தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன இடையூறுகள்ல இருந்து எல்லாமே நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களால் உதவி பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. புதிய முயற்சிகளினால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் உயரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பாங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய ரசனையில நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனை விருத்தி சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். இன்று விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணியில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல தருணங்களையும் அனுபவிக்கவும் செய்வீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க.
புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக இன்று பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமை மற்றும் அறிவாற்றலின் காரணமாக அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வீடு பூமி போன்றவற்றிற்காக இன்று அலைச்சல்களும் ஏற்படலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வீடு மனை அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படலாம். இன்று சேவைத்துறை மற்றும் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். புதிய தொழில் முயற்சிகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. பணி மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிலும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய வழியில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவதும் நல்லது. இன்று வெற்றியை காண்பதற்கு கூடுதலாக கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்குங்க. மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொண்டு அவர்கள் கிட்ட நட்பாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது சோம்பலாகவும் உணர்வீங்க. இதனை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். இன்று உங்களை பற்றி வீண் வதந்திகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நீங்க பெரிய அளவுல மன உளைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். தொழில் துறைகளை நிதானமாக நடத்துவதும் நல்லது. கூட்டு தொழிலை எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். அரசு ஊழியர்கள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்தக்காரர்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிரமப்பட்டு தாங்க வாங்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு நியாயத்திற்கு எதிராக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதில இனம் தெரியாத உற்சாகமும் ஏற்படும். புதிய முயற்சிகளை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபம் கிடைத்தாலுமே செலவுகளும் ஏற்பட்டும் விடலாம். என்று எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே 1ற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று ஊழியர்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். இணையத்துறையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எழுத்து சார்ந்த துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கலாங்க. ஏற்றமும் உண்டாகும். இன்று கோயில்களுக்கு செல்வது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. ஒரேடியாக இன்று வேலையில மூழ்கியும் இருக்கவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு வேலைகளை சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு படைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலுமே கவனமாக எடுப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். செய்த முதலீடுகள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அதற்காக நல்ல ஒரு தேதியை குறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது இடங்கள்ல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபார ரீதியாக அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல எடுப்பது சாதகமாக தங்க முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடியாவது வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்டகால முதலீடுகளை பற்றிய சிந்தனைகளும் என்று அதிகமாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல அல்லது வெளிநாடுகள்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உறவினர்கள் நண்பர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரலாம். சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்களும் இருக்கும். வெளிவட்டாரத்துல விவேகத்துடன் பேசுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளுக்காக அலைச்சல்களும் இருக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவிற்கும் வந்து சேரும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செழிப்பான நாளாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பணியாற்றும் முறையில உங்களுடைய உற்சாகமும் வெளிப்படும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை உற்சாகத்துடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்த வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலையில இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. இதுவரை தொழில சிக்கி இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று சகோதர சகோதரிகள் கிட்ட இணக்கமாகவும் பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சபைகள்ல மதிக்கவும் படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுக்கு ஆலோசனைகளும் தருவீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். கோயில்களுக்கு செல்வது, விருந்து விசேஷங்களுக்கு செல்வது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை வழிபாட்டு காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆபரணங்களின் மீதான முதலீடுகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான வளர்ச்சியும் காணப்படும். பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல நேரமின்மையின் காரணமாக பணியில ஏதாவது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு விடலாம். வேலைகளை முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இன்று அன்பை வெளிப்படுத்துவதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவு சராசரியாக தங்க இருக்கும். கையில் உள்ள பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மன உளைச்சலின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில கடினமான சிக்கல்களையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்களும் நிறைவேறும். தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது. இன்று சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சில விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மனதில புதுவிதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில மறைமுகமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் இன்று உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விவாதங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொண்டாலே போதும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முடிந்த அளவிற்கு இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஒரே நேரத்துல பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதற்காக நீங்க சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க.
தவறுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை ஒருமுறை சரிபார்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் புரிதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் குறையும். உங்கள் பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிக அளவுல பணவரவு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கவனமாகவும் பயனுள்ள விஷயங்களுக்காகவும் செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தின் மீது இருக்கின்ற மதிப்பை நீங்கள் இப்பொழுது உணரவும் செய்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று எதிர்பார்த்த பணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். சோர்வு நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கண்டு காணாமல் சென்றவர்கள் இப்பொழுது வழிய வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில வேலைகளை விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புத்துணர்ச்சியுடனும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கூடுதலான கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் செய்தாலும் நல்ல பெயரும் அங்கீகாரமும் பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் அறிவுடனும் செயல்படுவதற்கு ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். செய்யும் செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று செய்யும் வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். இதனை கவனமாக பார்த்துக் கொண்டாலே போதுங்க. தவிர்த்தும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு வேலைகளை செய்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பெரிய அளவிலான பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதியை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்காக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிலும் சற்று பொறுமையுடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும்.
வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்து இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார பற்றாக்குறைகள் சிறிதளவு இருந்தாலும் வெற்றிகரமாக இதனை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வியை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு நினைவாற்றல்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாம். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல காலதாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. திட்டமிட்டு முறையாக ஆற்றினாலே போதும். இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி, கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். மருத்துவ சிகிச்சையினால முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் உயரும். பயணங்களின் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்று வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் என்று பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதையும் தன்னம்பிக்கையுடனும் செய்ய தொடங்குவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். உங்கள் தாயார் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். சுப செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். காதல் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நண்பர்களினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சமூக பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். இன்று பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பாங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும்.
வர்த்தக பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கையாக இருப்பதும் நல்லது. இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை தனித்த அணுகுமுறையின் மூலம் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஊக்கத்தொகை போன்றவற்றின் மூலமாக கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. சிறப்பாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ஒர்க் ஷாப், எலக்ட்ரீஷியன், கொத்தனார் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களையும் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில நல்ல ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மனதுல உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்திலும் உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். உங்களால் மற்றவர்கள் இப்பொழுது பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. இன்று எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். நாளின் முற்பகுதியில சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பொருளாதாரத்துல சின்ன சின்ன பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே திறம்பட சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் நல்லபடியாகவும் அமையும். தாமதங்களும் நீங்கும். வழக்குகளை பொறுமையாக தங்க கையாள வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று வாகன பயணங்களின் பொழுது நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.